அது குளிர்காலம். பல நாளைக்கு பிறகு சூரியன் கொஞ்சம் ஒளியும் வெளிச்சமும் கொடுத்துருக்கு. தீனதயாளும் அவரோட மனைவியோட சுமித்ராவும் காலை சாப்பாடு சாப்பிட பிறகு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு பக்கத்தில் இருக்கும் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே கடைகள் பார்க்க பார்க்க நேரம் எப்படி போயிடுச்சுன்னே தெரியல. வாங்கி முடிச்சு வீட்டுக்கு திரும்பும்போது நேரம் மதியம் 2 மணி ஆயிடுச்சு. ரோட்டில் நடந்து வரும்போது சுமித்ரா திடீர்னு நின்றுட்டாங்க. எதையோ பார்த்து ஆச்சரியமாக வாவுன்னு இருந்தாங்க. என்ன பார்த்தாங்கன்னா, முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான பெரிய பள்ளி இருந்துச்சு. ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருந்தது. அந்த நேரம் ஸ்கூல் முடிச்சு குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சிரிச்சுக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்க சுமித்ரா திடீர்னு சில கனவுகளில் மூழ்கி போயிட்டாங்க. அந்த நேரம் பள்ளி முடிகிற நேரமாக இருந்ததால் ஸ்கூல் கேட் முழுக்க திறந்திருந்தது. அங்கே இருந்து குழந்தைகள் ஒவ்வொன்றாக சிரிச்சுக்கிட்டு துள்ளி பாஞ்சிட்டே வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கு யாராவது வந்திருந்தாங்க. ஒருத்தருக்கு அம்மா, இன்னொருத்தருக்கு அப்பா. குழந்தைகள் கோவிலுக்கு வந்த தேவதைகள் மாதிரி சிரிச்சுக்கிட்டு, மம்மி இன்னைக்கு ஸ்கூலில் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மகிழ்ச்சியை பார்த்து பெற்றோர்களோட முகத்தில் ஒரு அமைதி, தெய்வீகமான சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. இதில் சுமித்ரா ஸ்கூல் கேட் பக்கமாக நின்று அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்கள் அந்த கேட்டுக்கு போயிட்டே இருந்தது. முகத்தில் மெல்லிய சோகமும் கண்களில் நொறுக்கமாக ஈரமாக இருந்துச்சு. என்ன மனசுக்குள்ள நினச்சாங்களோ ஒன்றுமே புரியல. அப்போ தீனதயாள் சொன்னார், சுமித்ரா, ஏண்டா நீ இன்னும் இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க? எத்தனை தடவை சொல்கிறது? நம்ம பையன் இங்கே படிக்கும்போது இருந்ததை மறந்துடு. அவன் படிப்பு முடிஞ்சு இந்த பள்ளியையும் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தீனதயாளோ எதையும் சொல்லாமல் ஒரு சில நிமிஷங்கள் அமைதியாக இருந்தார். சுமித்ரா கேட்டதும் அவங்க எதையோ நினச்சி மனசில் அழுத்தமாக உணர்ந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சுமித்ராவுக்கு நிதானமாக அறிவுரை சொல்ல ஆரம்பித்தார். சுமித்ரா, நீ எதுக்கு இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க? நம்ம பையன் அவினாஷ் இப்போ அவன் வாழ்க்கையை அமைச்சிட்டு நல்லா இருக்கான். அவன் பெரியவனாயிட்டான். இப்போ அவனுக்கே தனி வாழ்க்கை உண்டு. நாம் இன்னும் அவனை ஒரு சின்ன பையனாக பார்ப்பது சரியில்லை. வாழ்க்கை ஒரே இடத்துல நிற்காது இல்லையா? இதெல்லாம் கேட்ட சுமித்ரா மெல்ல மனசு அமைதி அடைஞ்சாங்க. சுமித்ரா இருந்தாலும் என்று சொல்லும் போதே பேச ஆரம்பித்தார் தீனதயாள். பாரு சுமித்ரா, நம்ம பையன் அவினாஷ் இப்போ அவன் வாழ்க்கையை சரி செஞ்சுட்டு அமெரிக்காவில் இருக்கான். குழந்தைங்க பெரியவங்க ஆன பிறகு அவங்களோட கடமைகளும் உரிமைகளும் மாறிடுது. நாம் இப்படி பிரிவினையில் மனசை குழப்பி கொண்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களோட பிள்ளைகள் அவர்களை விட்டுட்டு வேறு நாட்டுகளில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. இது காலத்தோட சகஜமான ஒரு விஷயமா ஆகிடுச்சு. அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட் ஏறி வர்ற ஏதோ ஒரு நாள் பெரிய விஷயம் கிடையாது. அவன் வரணும், அப்போது சீக்கிரமாக வந்துடுவான். அதனால் நீ ரொம்ப யோசிக்காமல் மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோ. இதெல்லாம் கேட்டதும் சுமித்ரா ஓரளவு அமைதியாக இருந்தாலும் ஒரு தாயோட உணர்வு இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. தீனதயாள் சுமித்ராவோட கையை பிடிச்சு மெதுவாக நடந்து, வா வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னார். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அவருக்கும் ஒரு தனிப்பட்ட துயரம் இருந்தது. பையன் அவினாஷ் வெளிநாட்டுக்கு செட்டில் ஆகிருப்பது அவரை கனவிலிருந்தே வெளியே தள்ளிய மாதிரி இருந்துச்சு. அவங்க நடந்து வரும்போது அவரோட நினைவுகள் பையன் சொன்ன வார்த்தைகளில் அடங்காமல் திரும்பின. அவினாஷ் பெருமையாக சந்தோஷத்தோட சொன்னது என்னன்னா, அப்பா அம்மா, எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு. இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவாக இருந்தது. இப்போது அது நிஜமாயிருச்சு. நான் இங்கவே செட்டில் ஆகிட போகிறேன். பாருங்க, உங்கள் பையன் எப்படி பெரிய உயரத்துக்கு போகிறான்னு. அவினாஷ் பெருமையாக பேசினாலும் அந்த செய்தி தீனதயாளுக்கும் சுமித்ராவுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அவனோட பேச்சை கேட்டு தீனதயாள் சோகமாக குழப்பமாக அதிர்ச்சியாக நின்னார். வார்த்தைகள் வாயில் வரவே இல்லை. மனசில் பல கேள்விகளும் துயரமும் கூடியிருந்தது. அந்த நேரத்தில் சுமித்ரா ஒரே பரிதாபத்தோட அசைவில்லாமல் வெறுமனே முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மனசு அவனோட ஒவ்வொரு வார்த்தையிலும் முடங்கி போயிடுச்சு. ஒரு தாயின் உணர்வுகள் அவரை முடிவில்லா சோகத்தில் ஆழ்த்தின மாதிரி இருந்தது. மிகப்பெரிய முயற்சி செஞ்சு தீனதயாள் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு மெதுவாக சொன்னார், அவினாஷ், நீ சொல்கிறது அதிர்ச்சியாக இருக்குது. நீ எங்களுக்கு ஒரே பையனாக இருக்க.
இப்போ நீயும் வெளியே செட்டில் ஆயிட்டா இந்த வயசில் எங்கள் 2 பேரையும் யார் பார்த்துக்குவாங்க? எங்களை மட்டும் விட்டுட்டு நீ எப்படி போகிற? அவினாஷ் தன் முடிவில் உறுதியாக இருந்தான். தீனதயாளிடம் சொல்கிறான், அப்பா ப்ளீஸ் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இது சென்டிமெண்ட் பேசுகிற நேரம் இல்லை. இது என் எதிர்கால வாழ்க்கையில் முக்கியமான முடிவு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையை பாருங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக வாழ்கிறாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் இங்கேயே சிக்கி இருக்கணுமா? தீனதயாள் ஒரு ஆழமான மூச்சு விட்டு மெதுவாக பதில் சொன்னார். அவினாஷ், ஏன் இந்தியாவில் என்ன குறை தான் இருக்குது? எனக்கு நல்ல பென்ஷன் கிடைக்குது. நீயும் இங்கே பெங்களூரில் நல்ல சம்பளமோட வேலை பார்த்துருக்க. இது நம்ம சொந்த வீடு. எனக்கு புரியல, என்ன காரணம் எங்களை தாண்டி வெளிநாட்டுக்கு செட்டில் ஆகணும்னு நீ நினைக்கிற? அவினாஷ் கொஞ்சம் அதிர்ச்சியோட கோபத்தோட சொன்னான். அப்பா, நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் என்னால் பெரிய உயரம் அடைய முடியாது. அமெரிக்காவில் நான் எதிர்பார்க்கறத விட வாழ முடியும். அங்கே என்னோட கனவுகள் எல்லாம் நிஜமாகிடும். அங்கே இருக்கும் வசதிகள், வாழ்க்கை முறை எல்லாமே தனித்தன்மையாக இருக்கும். அவனோட பேச்சு கேட்டு தீனதயாளு கனவுல மூழ்கி சில நிமிஷங்கள் அமைதியில் இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், அவினாஷ், வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு எனக்கும் ஏன் வேலை காலத்தில் கிடச்சிருந்தது. ஆனால் அப்போது நீ 10th எக்ஸாமுக்கு தயாராக இருந்ததுனால நாங்கள் எங்கேயும் போக வேணான்னு முடிவெடுத்தோம். எப்போதும் முதல்ல உன்னை நினச்சோம். அவினாஷ் அவன் கோபத்தோட தீனதயாளிடம் சொன்னான், அப்பா, நீங்கள் சொல்கிறது வெறும் முட்டாள்தனம்தான். நான் உங்களை மாதிரி முட்டாள்தனமாக உணர்ச்சி வசமாக முடிவெடுத்துக்கிட்டு முழு வாழ்க்கையும் இங்கே கழிக்க முடியாது. அந்த தவறு நான் செய்ய மாட்டேன். நான் என்ன செய்யலான்னு வெறும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறேன். அவனோட திடுக்கிடும் பதிலை கேட்டு தீனதயாளு மெய்சிலிருந்து போயிட்டார். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் மனசு சோர்ந்து கண்ணீரோட தன் மனைவியோட சுமித்ராவை பார்த்தார். ஆனால் சுமித்ரா மொத்தமே அதிர்ச்சியில் இருந்தாங்க. அவரோட கண்ணீரை நிறுத்தவே முடியல. அவ்வளவு சோகமாக இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து அவினாஷ் மாறவே இல்லை. அவனுக்கு வெளிநாட்டில் போய் வாழணும்னு பெரிய கனவுகளையும் சாதிக்கணும்னு மட்டும் நினைவில் இருந்தது. அவனுக்கு தாயும் தந்தையும் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு பார்க்கவே நேரம் இல்லை. முடிவாக அவன் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அவனோட புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு வெளிநாடு போயிட்டான். அவன் முதுமையான தாயையும் தந்தையும் தனியாக விட்டுட்டு அவங்களோட நிலைமையை பொருட்படுத்தாமல் வேலையை மட்டும் பார்த்தான். அந்த நாளுக்கு பிறகு தீனதயாளு வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு. வீட்டில் ஒரு மௌனம் பரவியது போல இருந்தது. சுமித்ராவுக்கும் தீனதயாளுக்கும் அது ஒரு கைவிடப்பட்ட நிலைமையாக மாத்திரம் இல்லை, வாழ்க்கை மாறி சென்ற ஒரு சோகமான தருணமாக இருந்தது. அவினாஷ் அமெரிக்காவில் அவன் வாழ்க்கையோட ரொம்ப பிஸியாக இருந்தான். அவங்க மகன் முன்னேறி இருக்கிறதுக்காக மனசில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அடியில் ஒரு ஆழமான சோகமும் தனிமையும் மறைந்திருந்தது. பழைய நினைவுகளுக்குள் மூழ்கி இருந்த தீனதயாளு அவரோட வீட்டுக்கு எப்போ வந்தார் என்று அவருக்கே தெரியவில்லை. அவங்க கையில் மார்க்கெட்டில் வாங்கிய பொருட்கள் இருந்த பைய கதவுக்கு பக்கத்தில் வச்சுட்டு சுமித்ராவை பார்த்து சொன்னார், சுமித்ரா, சாவி எடு. ஆனால் சுமித்ரா ஒரே இடத்துல நின்றுட்டு தலையை சற்றும் அசைக்காமல் இருந்தாங்க. சுமித்ரா, என்னாச்சு? சாவி எடுன்னு தீனதயாளு இன்னும் ஒரு முறை கேட்டாரு. அப்போ அவர் திரும்பி சுமித்ராவை பார்த்த உடனே அவர் பதறி போயிட்டாரு. சுமித்ராவோட முகம் ஒரு விதமான பதட்டத்தோட, கண்கள் பெரிதாக திறந்திருந்தது. அவங்க தலையை ஒரு கையில பிடிச்சி மூச்சு வாங்க முடியாம நின்னுட்டாங்க. தீனதயாளு திடுக்கிட்டு, சுமித்ரா, உனக்கு என்னாச்சு? சரியா இருக்கியான்னு அலறினாரு. அந்த நேரத்துல சுமித்ரா திடீர்னு தளர்ந்துக்கிட்டு தரையில விழுந்துட்டாங்க. தீனதயாளு பயந்து சத்தமா உதவி கேட்டு அலறினாரு. அவரோட சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்த அத்தனை பேரும் ஓடோடி வந்தாங்க. சுமித்ராவை உடனே பக்கத்துல இருந்த ஒரு கார்ல ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அவங்க முன்னாடியே அனுமதி வாங்கி டாக்டர்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆஸ்பத்திரியின் வெளியில தீனதயாளு எதையும் புரியாம பதட்டத்தோட நின்றுக்கிட்டே இருந்தாரு. மனசுக்குள்ள ஒரே கவலை, என்னாச்சு சுமித்ராவுக்கு? ஏன் அவ திடீர்னு மயக்கமா விழுந்துட்டா? அது பலவீனமா இல்லை ஏதோ பெரிய பிரச்சனையா? இந்த கேள்விகளுக்கான பதில் இல்லாம தீனதயாளு மனசுல ஒரே குழப்பத்தோட இருந்தாரு. அவரோட பதற்றத்தை தீர்க்க அவர் பையன் அவினாஷுக்கு ஃபோன் பண்ணினாரு. ஆனால் 2-3 முறை கூப்பிட்டும் அவினாஷ் ஃபோன் எடுக்கவே இல்லை.
இதை பார்த்து தீனதயாளு இன்னும் டென்ஷன் ஆகி மனசுக்கு ஒரே கவலை. அப்போது ஒரு சமயம் எமர்ஜென்சி வார்டிலிருந்து நர்ஸ் வெளியே வந்தாங்க. என் ஒய்ஃபுக்கு என்ன ஆகுதுன்னு பதட்டமாக தீனதயாளு கேட்டார். அவங்க சற்றும் நிதானமாக சொன்னாங்க, சுமித்ரா மேடம் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, ஒரு நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. அடுத்த நாள் சுமித்ரா மேடம்க்கு எமர்ஜென்சி வார்டில் சிகிச்சை நடந்ததுக்கு பிறகு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தயாராக வந்துச்சு. அதை பார்த்ததும் தீனதயாளுவோட முழு மனசும் சின்ன பின்னமாக ஆயிடுச்சு. சுமித்ராவுக்கு கேன்சர், புற்றுநோய் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதா தெரிய வந்துச்சு. அந்த செய்தி கேட்டதும் தீனதயாளு முழுக்க கலங்கிட்டாரு. சில நிமிஷங்கள் அவருக்கு நிற்கவே முடியல. அவரோட உலகம் முழுக்க இருண்டு போன மாதிரி தெரியுதோன்னு உணர்ந்தாரு. ஆனாலும் உடனே தன்னுடைய மனதை சமநிலைக்கு கொண்டு வந்து, இப்போ நான் தான் என் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி அவளுக்கு தைரியம் கொடுக்கணும், எனது சோகத்தை அவள் கண் கூட பார்க்கக்கூடாதுன்னு முடிவு செய்தார். அதே நேரத்தில் அவினாஷ் அவருக்கு ஃபோன் பண்ணினான். தீனதயாளு தன் பையனுக்கு எல்லாமே சொல்லி விளக்குனாரு. அவினாஷ் இதை கேட்டதும், அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அம்மா நல்லபடியாக இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு மருந்து எல்லாத்தையும் சரியான நேரத்தில் கொடுங்க, நான் ரெகுலராக பேசுகிறேன்னு சொன்னான். இந்த வார்த்தைகள் கேட்டதும் தீனதயாளுக்கு ஒரு சில நிமிஷம் மனசு கொஞ்சம் சாந்தம் அடைந்தது. 2 நாளைக்கு பிறகு சுமித்ராவை வீட்டுக்கு அனுப்புனாங்க. தீனதயாளு சுமித்ராவை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டே இருந்தார். அவரே சுமித்ராவுக்கு சத்தான சாப்பாடு செஞ்சு கொடுப்பாரு, மருந்தை நேரத்துக்கு கொடுப்பார். அவ்வளவுதான் இல்லை, தன்னுடைய மனைவியின் மனசை மாற்ற அவரோட காலையில் அல்லது மாலையில் பூந்தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் நடக்க வைப்பார். மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியானபடி நடக்கும்னு பார்த்து கொள்ளுவார். தினம் தீனதயாளுவின் அக்கறையையும் நேசத்தையும் பார்த்த சுமித்ராவுக்கு கண்ணீரே வந்துடும். தீனதயாளு தன் மனதில் உறுதியாக ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார், சுமித்ராவை நல்லபடியாக குணமாக்கி விடுவேன் என்று. நாட்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டே போனது. சுமித்ராவின் உடல்நிலை நாள் கடந்தும் மேலும் மோசமாகி கொண்டே போனது. சில நேரங்களில் தன்னுடைய உடம்பு மோசமாகி இருக்கிறத உணர்ந்தா அவருக்கு மனசு உடஞ்சு தைரியம் குறைஞ்சு போயிடும். ஆனால் தீனதயாளு எப்போதுமே சுமித்ராவுக்கு தைரியமாக சொல்லுவார், சுமித்ரா நல்ல ட்ரீட்மெண்ட் செஞ்சால் நம்பிக்கை வச்சா பெரிய பிரச்சனையை கூட நம்ம ஜெயிக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. ஆனால் இந்த நிலை தான் தீனதயாளுக்கு தனிப்பட்ட அவஸ்தையை கூட்டி கொண்டு வந்தது. அவர் தனிமையாக இருக்கும்போது மனசு பொறுத்து கொள்ள முடியாமல் ரொம்ப நேரம் அழுது கொண்டே இருப்பார். சுமித்ராவின் மருத்துவ செலவுகளும் வீட்டின் நிதி நிலவரமும் அவரை பொருளாதாரமாக பெரும் சிரமத்தில் அடித்தது. அந்த மன அழுத்தத்தில் ஒரு நாள் காலை அதிரடியாக முடிவு செஞ்சு தன் மகன் அவினாஷுக்கு மீண்டும் ஃபோன் பண்ணினார். ஃபோன் எடுத்து அவினாஷ் ரொம்ப கோபத்தோட, அப்பா நேரம் பார்த்து பேசலாம்ப்பா, இங்கே இரவு 11 மணி ஆயிடுச்சு, உங்களுக்கு வேலை இல்லை, ஆனால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொன்னான். தீனதயாளு பெரும் சகிப்புத்தன்மையோட, பார் அவினாஷ், நீ என்னன்னு கேளு, உன் அம்மா ரொம்ப மோசமாக இருக்காங்க, எதுக்கும் நீ முன் வந்து அம்மாவை பார்க்கணும்னு சொன்னார். ஆனால் அவினாஷ் ஃப்ரீயாக, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு என்ன செய்ய முடியும், இந்த வயசில் இப்படி உடம்பு சரியில்லாமல் போவது சாதாரணம்தான், நான் இங்கிருந்து எதையும் செய்ய முடியாதுன்னு பதில் சொன்னான். அவனோட பேச்சு தீனதயாளுக்கு அடித்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தியது. பையன் சுமித்ராவையும் அவரோட பாசத்தையும் இந்த அளவுக்கு பார்க்குறான் என்று உணர்ந்தும் தீனதயாளு மௌனமாய் போய்விட்டார். திரும்பவும் அவினாஷ் ஃபோனில் பேசினான். அப்பா லைனில் இருக்கீங்களா? அப்பா அம்மாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, இங்கே வந்து பார்ப்பதால் அவங்களோட நோய் சரியாகாதே, நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கே ஃபோன் பண்ணி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏதாவது முக்கியமான விஷயம்னு இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு நேரம் இருந்தால் உங்களை திரும்பி ஃபோன் பண்ணுறேன், இப்போது ஃபோனை வைக்கிறேன், நாளைக்கு காலையில் வேலைக்கு சீக்கிரம் போகணும் என்று ஃபோனை வைத்து விட்டான். அந்த நேரத்தில் சுமித்ரா அறையிலிருந்து கேட்டார், என்ன அவினாஷ் பேசினானா? அவனோட என்னையும் பேச சொல்லியிருக்கலாம். தீனதயாளு மனசுக்குள்ளே அவனுடைய வார்த்தைகளை மறைத்து கொண்டு சுமித்ராவிடம் ஒரு புன்னகையுடன் பேசினார். சுமித்ரா, நான் டைம் பார்க்காம அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், இங்கே காலை தான், ஆனால் அங்கே இரவு நேரம், அதை சொன்னான், நீ நாளைக்கு அவனோட பேசுவியாமா? இதை கேட்டதும் சுமித்ரா மகிழ்ச்சியோடு கேட்டாங்க, அவன் எப்போ நம்ம பார்க்க இந்தியா வரான்? அவன் என்ன சொன்னான்?
இந்த கேள்வி கேட்ட உடனே தீனதயாளு மனசுக்குள்ளே சோகத்தோட அமைதியாகி விட்டார். உண்மையை சொல்ல முடியாத நிலைமையிலும் பொய்யாக பதில் சொல்லவும் மனசு வரவில்லை. அவர் அதற்கு பதில் சொல்லாமல் உடனே இன்னொரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்து சுமித்ராவின் கவனத்தை திருப்பினாரு. தீனதயாளு சுமித்ராவின் கேள்விக்கு பதில் சொல்ல, ஆமா சுமித்ரா, அவன் ஆபீஸ்ல இருந்து லீவு கேட்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். லீவு கிடைக்கும் போது உடனே வந்துடுவான்னு பதில் சொன்னாரு. ஆனா அந்த வார்த்தைகள் சொல்லும்போது அவர் கண்களில் ஒரு குழப்பம், மனசுக்குள்ள உண்மையை மறைக்கிற ஒரு வித சோகம்தான் இருந்தது. சுமித்ராவிடம் தன் உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாம தீனதயாளு உடனே அந்த இடத்துல இருந்து வேகமா வெளியேறினார். ஆனாலும் சில நேரத்துக்குள்ளேயே சுமித்ரா வலியோட குமரலோட கதறினாள். அதை கேட்டதும் தீனதயாளு பதட்டத்தோட அவளிடம் ஓடி வந்தார். சுமித்ராவோட உடம்பு இன்னும் மோசமா இருந்தது. தீனதயாளு உடனே ஒரு டாக்ஸி கூப்பிட்டு அவளை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு சென்றார். அங்கு சிகிச்சை தொடங்கியதும் சில நேரம் கழிச்சு டாக்டர் அவர்களை சந்திக்க வந்தார். டாக்டர் சொன்னாரு, மிஸ்டர் தீனதயாளு, உங்க மனைவியின் உடல்நலம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. அவருடைய உயிரை காப்பாற்ற ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அவசியம் செய்ய வேண்டும். இதை கேட்டதும் தீனதயாளு தன்னுடைய மன அழுத்தத்தையும் உடல் சோர்வையும் மறந்துவிட்டு உடனே சொன்னார், சரி டாக்டர், நான் என்னோட போன் மேரோவை கொடுப்பதுக்கு தயார். ஆனால் டாக்டர் அவர் கைகளை தூக்கி, மிஸ்டர் தீனதயாளு, உங்கள் போன் மேரோ சுமித்ராவோட உடம்புக்கு சரியாக பொருந்தாது. அதனால் மற்றொரு டோனரை கண்டுபிடிக்கணும்னு சொன்னார். இந்த பதிலை கேட்டதும் தீனதயாளு நெஞ்சுக்குள்ள ஒரு புதிய கவலையோட மௌனமாக நின்னார். டாக்டர் தீனதயாளிடம் சொன்னார், உங்கள் மனைவிக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அவசியமாக செய்யணும். இந்த முறையை செய்வதற்கு உங்கள் பையன் அல்லது அவரோட சகோதரங்களால் அவளோட தம்பி, அக்கா மற்றும் பொருந்திய டோனர் கிடைக்க வாய்ப்பு அதிகம். தீனதயாளு பதற்றமாக கேட்டார், ஆனால் டாக்டர், என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், என் பிள்ளை இங்கே இல்லை, இப்போ நான் என்ன செய்யணும்? டாக்டர் சற்றும் நிதானமாக சொன்னார், மிஸ்டர் தீனதயாளு, உங்கள் பையன்கிட்ட உடனே கூப்பிட்டு பேசுங்க. வேகமாக இதை முடிவுக்கு கொண்டு வரணும். காரணம், டிரான்ஸ்பிளான்ட் ஒரு நீண்ட செயல்முறை. அதுக்கு இப்போவே ஆரம்பிக்கணும். இந்த செயல்முறை ரொம்ப செலவானது. உங்களுக்கு சுமார் ஒரு 20 to 25 லட்சம் ரூபாய் ஆகும். இதை கேட்ட தீனதயாளு பதற்றமாக ஆனார். அந்த செலவுகளை என்ன பண்ணி எப்படி சமாளிக்கலான்னு பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே அவர் மேலும் கேட்டார், டாக்டர், அது சரி, டிரான்ஸ்பிளான்ட் நல்லபடியாக நடந்தால் அவங்க குணமாக வாய்ப்பு இருக்குல்ல? டாக்டர் ஒரு சில நிமிஷங்கள் அமைதியாக இருந்த பிறகு சொன்னார், நீங்கள் உடனே செய்ய முடிந்தால் 50% அதிக வாய்ப்பு உண்டு. ஆனால் இன்னும் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கலைன்னா அவங்க வாழ்க்கைக்கு இன்னும் அல்லது ஒரு மாத தேதி, அதன் மேல் இல்லை. இந்த வார்த்தைகள் கேட்டதும் தீனதயாளுக்கு உள்ளுக்குள்ளே திடீர் பயமாக சோகமாக ஏற்பட்டது. தன் மனைவி இழக்க நேரமாக போகுதுன்னு எண்ணமே அவரை உள் மனசில் ஒரு பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. டாக்டர் மேலும் சொன்னார், உங்கள் மனைவிக்கு மருந்து மிகவும் முக்கியம். ஒரு டைமில் கூட மருந்து தவறிடக்கூடாது, இல்லைன்னா அது அவரோட உடல்நிலையை மேலும் மோசமாக்கும். தீனதயாளு இதை கேட்டு தன் தைரியத்தோட அதை சமாளிக்க முடிவெடுத்தார். தீனதயாளு தன்னுடைய மகன் அவினாஷுக்கு மறுநாள் பேச முயன்றார். அவர் மகனை அழைத்ததும் அவினாஷ் கோபத்தோட பேசினான். அப்பா, நான் பல முறை சொல்லியிருக்கேன், ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தீனதயாளு தைரியமாக பேச முயற்சி செய்து சொன்னார், சரி அவினாஷ், ஆனால் உங்கள் அம்மா அவளோட சிகிச்சைக்கு எனக்கு கூடுதலாக பணம் தேவை. என்னிடம் இருந்த எல்லா சேமிப்புகளும் அவளோட மருந்துகளுக்காக செலவாயிட்டது. பென்ஷன் வர பணமும் அதுவும் இப்போதைக்கு போதாது. இதை கேட்டதும் அவினாஷ் பதில் சொன்னான், அப்பா, உங்கள் வீட்டை வச்சு என்ன செய்கிறீங்க? அதோட வச்சு லோன் எடுங்க. எனக்கு அந்த வீட்டோட எந்த தொடர்பும் தேவையில்லை. தீனதயாளு பதற்றத்தோடு சொன்னார். ஆனால் அவினாஷ், அந்த லோன் எடுக்க பத்திரங்கள் தயாரிக்கவும் மற்ற செயல்முறைகளுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அவளோட சிகிச்சைக்கு நேரம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதற்கு அவினாஷ், அப்பா, நீங்கள் என்கிட்ட வீணாக தகராறு செய்யாதீங்க. எனக்கு வேலை ரொம்ப பிஸி. நீங்கள் என்னை மெசேஜ் செய்யுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். ஆனால் என்னிடம் பணத்துக்காக எதிர்பார்ப்பே வேண்டான்னு கடுமையாக சொன்னான். இதை சொல்லி அவினாஷ் கோபத்தோட ஃபோனையே வச்சுட்டு போயிட்டான். அவர் தன் மகனிடம் உதவி கேட்க நேர்ந்தது. அவருக்கு மிகவும் துயரமான அனுபவமாக இருந்தது. ஆனாலும் மகனோ கண்டு கொள்ளாமலே போயிட்டான். அவினாஷ் சொன்ன வார்த்தைகள் தீனதயாளுக்கு மெதுவாக மனசுக்குள்ளே பேசிக்கொண்டார். மகன்களை அன்னையோ அப்பாவோ ஒரு நாளும் துன்பத்தில் பாதிக்கக்கூடாது.
கனவுல கூட அவங்க கஷ்டமாக இருந்தால் உடனே தங்களை குறைச்சிக்கிடுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகள் பெரியவங்க ஆன பிறகு இவங்க இதுக்கெல்லாம் தைரியமோ கவலையோ கூட காட்டாமலே இருக்கிறாங்க. எவ்வளோ சுயநலமாக மாறிட்டாங்க. இந்த கேள்விகளோட மனசு குழம்பி கண்ணீர் மெல்ல வழிந்தது. அந்த கண்ணீர் தன்னுடைய கன்னத்தையும் கையும் ஈரமாக்கி கொஞ்சம் சிரமத்தை உண்டாக்குச்சு. அவர் நிமிர்ந்த முகத்தை தொடச்சாரு. தன்னுடைய சோகத்தை மறைக்க ஒரு போலி புன்னகையோட சுமித்ராவிடம் சென்று மருந்தை கொடுத்தார். அதை பார்த்து சுமித்ரா மெல்ல சிரிச்சிட்டு சொன்னாங்க, நீங்கள் என்ன கொஞ்சமாக இல்லை அதிகமாக எல்லாம் கவனிக்கிறீங்க. ஒரு டைமில் மருந்தை கூட மறக்க மாட்டீங்க. அதுக்கு தீனதயாளு புன்னகையோட பதில் சொன்னார், இல்லை சுமித்ரா, நீ தான் என் கவனத்துக்கு எல்லாமே. 40 வருஷமாக நம்ம 2 பேரும் ஒருவருக்கொருவர் கவனமாக இருக்கிறோம். சுமித்ரா அதை கேட்டதும் ஆச்சரியமாக சொன்னாங்க, 40 வருஷமா? அது எனக்கு மறந்தே போச்சே. இதை பேசி ஒரு சில நிமிடங்கள் இருவரும் மறந்து சிரித்தனர். ஆனால் தீனதயாளுவின் மனதில் இருந்த சோகத்தை அவள் அறிய வைக்காம தன் மனதை கனிவோடு தாங்கி கொண்டார். தீனதயாளு சுமித்ராவோட பக்கத்தில் இருந்தபோது சுமித்ரா மெல்ல சிரிச்சு கேட்டாங்க, தீனா, உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். அதற்கு தீனதயாளு புன்னகையுடன், ஆமாம் சுமித்ரா, எனக்கு இன்னைக்கு அந்த நாள் நல்லா ஞாபகம் இருக்கு. இதை கேட்டு சுமித்ரா மெல்ல சிரித்து, நீங்கள் ஒவ்வொரு கல்யாண நாளும் சந்தோஷமாக ஆர்வமாக கொண்டாடினீங்க. தீனதயாளு நினைவுகளை திரும்பி பார்த்து சொன்னார், ஆமாம் சுமித்ரா, அந்த சிவப்பு நிற சாரி உன் சருமத்தை இன்னும் அழகாக்கியது. உன் கைகளில் சிவப்பு வளையல்கள், கம்மல், செம்பருத்தி பூ மாதிரி சிவப்பு போட்டு, கழுத்தில் மாங்கல்யம், கால்களில் கொலுசு. அந்த வயசில் கூட நீ ரொம்ப அழகாக இருந்த. அந்த நாளை மறக்கவே முடியாது. இதை கேட்டு சுமித்ரா சிரித்து கொண்டே பேசினாள், உங்களுக்கு தெரியும், நம்ம வயசுக்கு இன்னும் கூட சீர்மையும் சிந்தனையும் பழைய விதத்திலேயே வைத்து கொள்றதன் முக்கியத்துவம். ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. உடல்நல மாறிட்டு சொல்கிறதுக்கு குரல் சற்று தடைப்பட்டு கண்களில் கண்ணீர் வழிந்தது. சில நிமிஷங்கள் அமைதியாக இருந்ததுக்கு பிறகு சுமித்ரா கண்கள் மாறி பார்த்து சொன்னாள், தீனா, உங்களுக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா? சுமித்ரா ஒரே வருத்தத்தோட பக்கத்துல இருந்து தீனதயாளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்யாண நாள் அப்போ நான் வாக்கு கொடுத்தேன், எப்பவுமே என்னோட இருக்கணும், எப்படியா இருந்தாலும் எதுவாக நடந்தாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னு. அப்போ நீ கேட்கும் காதலுக்கும் நானும் உடனே இருப்பேன். சுமித்ரா தன் கணவரை கையை பிடிச்சு கண்களில் கண்ணீர் விட்டு, இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனத்தை நான் மாறாமல் நிறைவேற்றினேன். ஆனால் இப்போ அப்படி சொல்லி கதறினாங்க. அதை கேட்டு தீனதயாளோட உள்ளம் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அதுவும் உடஞ்சி போச்சு. உடனே அவர் சுமித்ராவை அரவணைச்சு குழந்த மாதிரி கதறி அழுதுட்டாரு. அப்புறம், நான் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் கூட கஷ்டம் தர்றேனா? என்ன செய்கிறது, உன்னை விட்டு போகிறதுக்கே மனசு வரல. அதை கேட்டதும் தீனதயாளு, சுமித்ரா, நீ எங்கேயும் போக மாட்ட, நீ சீக்கிரமாக குணமாகி விடுவேன்னு நம்புறதுக்கு ஒரு முறை உறுதிப்படுத்தினாரு. அப்புறம் சுமித்ரா அவினாஷோட பேசுனீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, இன்னைக்கு காலையில் பண்ணினேன், ஆனால் அவன் கால் எடுக்கல. அவன் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கான். அது என்ன பிஸி? அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்க, அதுக்கு என்ன ஒரு ஃபோன் பண்ண நேரமே இல்லை? நீங்கள் அவனுக்கு இன்னொரு முறை கால் பண்ணி கொடுங்க, அவனோட பேசணும் எனக்கு. அதை கேட்டதும் தீனதயாள், இப்போது அவன் பிஸியாக இருப்பான், நாளைக்கு நான் அவனோட பேச சொல்கிறேன்னு சமாதானப்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்கிறீங்க, அவனோட ஒரு முறை மட்டும் பேச வைத்தால் எனக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சுமித்ரா அழுகையோடு சொன்னாங்க. சுமித்ரா அவினாஷை வீடியோ காலில் பேசணும்னு சீண்டிக்கிட்டே இருந்தாங்க. தீனதயாளு மீண்டும் முயற்சி பண்ணினார். ஆனால் அவினாஷ் கால் எடுத்து, நீங்கள் என்ன வேலையெல்லாம் பார்க்காம விட்டுட்டு நாள் முழுக்க பேச சொல்கிறீங்களா? உங்கள் பிளாட் உங்களுக்கு தானே, பேங்க்கில் லோன் வச்சு உங்களுக்கு வேணும் மாதிரி பண்ணிக்கோங்கன்னு கத்தி பேசினான். அதை கேட்டு தீனதயாள் கோபமாக இல்லை, வருத்தமாக உடனே காலை துண்டிச்சு, அவனை பிஸி இல்லாத நேரத்தில் பேச சொல்கிறேன், இப்போது சாப்பாடு சாப்பிடு, டைமுக்கே மருந்து குடிக்கணும்னு சமாதானம் பண்ணினார். ஆனால் சுமித்ரா அவரோட மனசு என்ன ஆகுதுன்னு அப்படியே புரிஞ்சுட்டு கையில் மெல்ல தொட்டு, சரி கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. சுமித்ரா மெல்ல, நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? அவினாஷ் சந்தோஷமாக இருக்கான், தன் காலில் நிற்கிறான், இதுக்கு மேலே நமக்கு வேறு என்ன வேணும்? அவன் பிஸியாக இருக்கான், அவனை இங்கே வர சொல்லி நாம் அவன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு சொன்னாங்க. கண்ணீரை மறைக்க முயற்சி பண்ணி மருந்து சாப்பிட்றதுக்கு கையை நீட்டினாங்க. மறுக்க முடியாமல் தீனதயாள் மருந்தை கொடுத்து விட்டார்.
கொஞ்ச நேரம் கழிச்சு சுமித்ரா தண்ணீர் டம்ளரை திருப்பி கொடுத்து மெதுவாக கேட்டாங்க, ஒரு வேண்டுகோள் இருக்கு, நீங்கள் அதை உறுதி செய்யணும். தீனதயாள் சந்தேகத்தோடு பார்த்தாரு. நான் இறந்த பிறகே எனக்கு தகனம் செய்யும்போது அவினாஷ் தான் எனக்கு கொல்லி வைக்கணும், இது நீங்கள் உறுதி செய்யணும்னு சொன்னாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தீனதயாள், சுமித்ரா நீ இப்படி பேசவே வேண்டாம், நீ எங்குமே போக மாட்டேன்னு சொன்னார். சுமித்ரா மெல்ல, ஏற்கனவே எனக்கு எல்லாம் தெரியும், அந்த நாள் டாக்டர் உடம்பு பற்றி என்னிடம் சொல்கிறப்போ நான் தூங்கிட்டு இருக்கல, எல்லாம் கேட்டேன்னு சொன்னாங்க. இதை கேட்டு தீனதயாள் ஷாக் ஆயிட்டாரு. நீ என் உடம்பு நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு ஏதாவது சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டாரு. அங்கேயே கண் கலங்கி பெரும் மூச்சு விட்டார். சுமித்ராவின் உடம்பு நாளுக்கு நாள் மோசமாக இருக்க அவர் மனசு சரியில்லாமல் திணறினார். இரவும் பகலுமா மனசில் ஒரு வித பயம் நிறைஞ்சிருந்தது. 2 நாளுக்கு பின்பு தீனதயாளின் ஃபோன் ரிங் ஆச்சு. எடுத்து பார்த்தாரு. அவினாஷ் தான். உடனே எக்ஸைட்மெண்ட்டோட ஃபோன் எடுத்து பேசினார். வா, நான் இந்தியா வர்றேன்னு அவினாஷ் சொன்னான். இதை கேட்ட உடனே தீனதயாளின் முகம் ஒரு நிமிஷத்துக்கு மகிழ்ச்சியோட தெரிஞ்சுது. தீனதயாள் அவினாஷ் பேசினதும் உடனே மகிழ்ச்சியோட, சொல்ல அவினாஷ், எப்போ வர்றேன்னு கேட்டார். பா, நானே இன்னும் 4 நாளில் பெங்களூர் வர்றேன்னு அவினாஷ் சொன்னான். அதை கேட்டு தீனதயாள் உடனே, சரி நான் டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் போடுறேன்னு மகிழ்ச்சியாக சொன்னார். ஆனால் அவினாஷ் உடனே, பா நான் பெங்களூருக்கு வரேன், அது உங்களுக்காக இல்லை, ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் காரணமாக வரேன், கஷ்டமாக இருந்தாலும் உங்களை பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்குவேன்னு சொன்னான். அதோட இன்னும் முக்கியமாக அந்த வீட்டை வங்கி லோன் வாங்குறதுக்கான விவரங்களை என் நம்பர் வங்கியின் மேனேஜர்கிட்ட ஆல்ரெடி எல்லாம் சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டின் காகிதங்கள் தயாராக வச்சுக்கோங்க, நான் வரும்போது உங்கள் பிரச்சனையும் முடியும், என் பிரச்சனையும் முடியும்னு முடிச்சுட்டு ஃபோனை துண்டிச்சான். தீனதயாள் கண்ணீரோட சோகமாக கலந்த உணர்வோடு நின்று விட்டார். தீனதயாள் அவினாஷின் சொற்கள் கேட்டு நொந்து போனார். இவ்வளோ சுயநலமா, ஒரு குழந்தை இப்படியா இருக்க முடியும்னு மனசுக்குள்ளே நினச்சாரு. சுமித்ரா, உன் மகன் இந்தியா வர்றான்னு மகிழ்ச்சியோட சொன்னார். சத்தமாக சொல்லுங்க, நம்ம அவினாஷ் வர்றானா, எப்போ வர்றான்னு சந்தோஷத்தோடு கேட்டாங்க. நானே ஏன் போய் சொல்லணும், 4 நாளில் பெங்களூர் வர்றான், ஆனால் பையன் மட்டும்தான் வர்றான், அவன் மீட்டிங்காகவே வர்றான், அவசரமாக முடிச்சுட்டு நம்மையும் பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னான். அதெல்லாம் இருக்கட்டும், அவன் நம்மோட கொஞ்ச நேரம்தான் இருப்பானான்னு சுமித்ரா உடனே கவலையோடு கேட்டாங்க. என்ன செய்கிற சுமித்ரா, அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான்னு மனசு கணக்க சொன்னார். சரி நீ இன்னும் யோசிக்காத, மருந்து சாப்பிடுன்னு சமாதானம் பண்ணி மருந்து கொடுத்தாரு. நெஞ்சு கணக்கு தானே இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தைரியமாக நடந்தார் தீனதயாள். சுமித்ரா, இல்லை நான் தானே மருந்து சாப்பிடுவேன், பக்கத்தில் தண்ணீர் இருக்கேன்னு சொன்னாங்க. தீனதயாள், சரி மருந்து சாப்பிட்டு நல்லா தூங்கு, ராத்திரி அதிக நேரம் விழிச்சிருக்கக்கூடாது, உடம்புக்கு நல்லதல்லன்னு சொல்லி அமைதியாக வெளியே போனார். ஆனால் சுமித்ராவுக்கு தூக்கம் ஏதோ போய் மனசுக்குள்ளே நிறைய யோசனைகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 3 நாளைக்கு பிறகு அவினாஷ் தன் நண்பன் ரோஹித்துடன் வீட்டுக்கு வந்தான். தீனதயாள் ஒரே வெறுமையோடு அமர்ந்திருந்தார். அவினாஷை பார்த்ததும் முகம் மகிழ்ச்சியோட ஒளிந்து, அவினாஷ் நீ வந்துட்டியா, உன் அம்மா உன்னை எவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னார். ஆனால் அவினாஷ் பதில் சொல்லாமல் ஒரு சாதாரணத்தனமாக கொண்டு போய் அப்பாவின் கால்களில் தொட்டு, அப்பா இது என் நண்பர் ரோஹித்து, பேங்க் மேனேஜர் தான், வீட்டு காகிதங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்துட்டு சீக்கிரமாக உள்ளே போங்க, அவ்வளோ நேரம் இல்லைன்னு பொருட்படுத்தாமல் ஒரு அணுகுமுறையோடு சொன்னான். தீனதயாள் மெதுவா, முதல்ல உன் அம்மாவை பார்க்க மாட்டியான்னு கேட்டார். அவினாஷ், ஆமாப்பா பார்க்குறேன், அதுக்கு பின் இந்த வேலைகளையும் முடிச்சிடலான்னு மறுபடியும் வேலையிலேயே கவனம் செலுத்தினான். தீனதயாள் ஒரு நிமிஷம் நின்று மனசுக்குள்ள வருத்தத்துடன் அவர்களை உள்ளே அழைத்து சென்றார். தீனதயாள் அவினாஷை உள்ளே அழைத்து போய், சுமித்ரா மகன் வந்துட்டான், நீ இவ்வளவு நாளாக எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சுன்னு சொல்லி சுமித்ரா மெதுவாக கூப்பிட்டு எழுப்ப முயற்சி செஞ்சாரு. ஆனால் சுமித்ரா எந்த பதிலும் கொடுக்கல. அவினாஷ், அம்மா எழுந்து பேசுங்க, என்னை பாருங்கன்னு அழுத்தமாக கூப்பிட்டான். ஆனால் சுமித்ராவின் மூச்சு ஏற்கனவே நின்றிருந்தது. தீனதயாள் உடனே உணர்ந்தார். சுமித்ரா மகனை பார்க்கணுன்னு எவ்வளவோ காத்திருந்த அந்த கணத்துக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் விட்டு பிரிந்து போயிட்டான். அவினாஷ் அதே இடத்துல மண்டிட்டு அம்மா அம்மான்னு கதறி அழ ஆரம்பித்தான். இன்னொரு பக்கம் தீனதயாள் இதயம் முழுக்க குமரலுடன் என் சுமித்ரான்னு அழுதுகிட்டே பழைய நினைவுகளில் தொலைந்துட்டாரு.
கொஞ்ச நேரத்துக்குள்ள அண்டை வீட்டுக்காரரும் வந்து சுமித்ராவின் உடலை கீழே தலையணை போட்டு கட்டி வைத்தனர். வீடே சோகத்தால் நிரம்பி ஒரே அமைதியாகி போச்சு. தீனதயாள் அவசரமா எழுந்து சுமித்ராவின் படுக்கை அறைக்கு சென்று அவரோட தலையணை மற்றும் படுக்கையை சோதிக்க ஆரம்பிச்சார். தலையணை எடுத்த உடனே அங்கே கடந்த 4 நாளின் மருந்துகள் உள்ளே அப்படியே இருக்குன்னு பார்த்து கொளறி போனாரு. அவருக்கு திடீர்னு டாக்டர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. ஒரு வேளையாவது மருந்து தவறாதீங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் ஆகலாம். அந்த நினைவோட மனசுக்குள் அவினாஷ் வர்றதை சொல்லி அப்போவே சுமித்ரா சொன்னான், நான் மருந்து சாப்பிட்டேன்னு. ஆனால் இவ்வளோ நாள் மருந்தெல்லாம் அப்படியே இருக்கன்னு யோசிக்க அவரோட இதயம் சின்ன பின்னமாயிடுச்சு. மருந்து பக்கத்தில் ஒரு காகிதம் இருந்தது. அதை கலக்கம் மிக்க மனதோடு திறந்தார். அதில் சுமித்ரா எழுதியிருந்தது, என் கண்ணே தெரியுது, நீ இந்த கடிதத்தை படிக்கும்போதே நான் இங்கேயே இருக்க மாட்டேன். இதை படித்ததும் தீனதயாள் கண்ணீரோட அதே இடத்துல நின்றுட்டாரு. சுமித்ராவின் கடிதத்தில் இப்படி எழுதியிருந்தது, என் உயிர் தீனா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்க முடியாமல் போச்சு. ஆனால் நான் அவசியமாக உங்களை விட்டு போகணும். நம்ம அவினாஷ் ஒரு சில மணி நேரத்துக்கே வந்தான். என் கடைசி விருப்பம் நிறைவேற இதை தவிர வேற வழி இல்லை. இதை படிக்கும்போது தீனதயாளின் மனசுக்குள்ள ஒரு பெரிய புயல் எழுந்து அவரோட உள்ள தாங்காம தரையில் அமர்ந்தாரு. முழு உடம்பும் அதிரலோட குலுங்குச்சு. அதை பார்த்து அவினாஷ் நெருங்கி அப்பாவின் கையில் இருந்த கடிதத்தை எடுத்து படித்தான். கண்ணீர் தானாகவே வழிந்தது. அப்பா, தயவுசெய்து தாங்கிக்கோங்க, என்னை ஒரு முறை மன்னிச்சு விடுங்கன்னு தோளில் கை வைத்து சமாதானம் செய்ய முயற்சி செய்தான். ஆனால் அடுத்த நிமிஷமே தீனதயாளின் தலையை தட்ட அவர் உணர்வில்லாம தரையில் சாய்ந்தார். அவருடைய இதயம் ஒடிஞ்சு அவர் கூட சுமித்ராவையே பின்தொடர்ந்தார். அவள் காத்திருந்த அந்த வாக்கையும் நிறைவேற்றி இருவரும் ஒரே ஆன்மாவா இந்த உலகத்தை விட்டே பிரிந்து சென்றார். வார்த்தைகளால் சிதைவது மனம் மட்டுமில்லை, அந்த உறவும் தான்.